ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பேங்க் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா இல்லை மெயின்டைன் பண்ணல ப்ராப்பராக அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பேங்க் சார்ஜஸை போட்டு நம்மளை கடுப்பேற்றுவாங்க. அது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற விதமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குக்கும் ஒரு உத்தரவை அதிரடியாக அனுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்பெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கும் சரி, அதை மெயின்டைன் பண்றதுக்கும் சரி 1008 ரூல்ஸ் வந்துருச்சு. அதுலயும் இந்த மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய தலைவலியாவே இருக்கும். ஒரு 1000 ரூபாய் பணத்தை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா போய் எடுக்கும்போது அது முழுசா இருக்காது. பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லி அதை கழிச்சு எடுத்திருப்பாங்க. விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்க்காக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்னும் சில பேர் சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் சார்ஜஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எதுக்காக பிடிச்சாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்பவே கவலைப்படுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணிட்டு மாதம் கடைசியில் 1500 அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு போவாங்க. அந்த டைம்ல பேங்க் சார்ஜஸ் பிடிச்சி அவங்க அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டு இல்லாமல் இருக்கும். அப்பவும் ரொம்பவே கவலைப்படுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ரீசன் இருக்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும். இது எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததான் காரணம் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாத ஒன்று. இந்த பேங்க் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸுக்கு புதிய விதிமுறைகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அது தொடர்பான எல்லா விதிமுறைகளையும் எல்லா பேங்குக்கும் ஆல்ரெடி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆர்பிஐயோட மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய ரூல்ஸ் படி 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல இருந்து மினிமம் பேலன்ஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படின்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செயலற்ற கணக்குகள், அதாவது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எந்த டிரான்சாக்ஷனுமே நடந்திருக்காது. அதனால அதில் சார்ஜஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எஜுகேஷன் ஸ்கீமு, கவர்மெண்ட் ஸ்கீமு இதில் அமௌண்ட் வருது, அதுக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை செயலில் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் 2 வருஷத்துக்கு மேலே எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை அப்படின்னாலும் அது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது செயலில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட் எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அதனால மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி எதுவுமே வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விதிமுறைப்படி ஆக்டிவேட்ல இல்லாத அக்கௌண்ட் எல்லாமே ரீஆக்டிவேட் மக்கள் பண்ணாங்க அப்படின்னா அதுக்காக எந்த ஒரு சார்ஜஸுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி ஆக்டிவேட்ல இல்லை அதனால சார்ஜஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சார்ஜஸுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு மேலே ஆக்டிவ் இல்லாத பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அதோட அக்கௌண்ட் ஹோல்டருக்கு SMS, போஸ்ட் இல்லைன்னா மெயிலில் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி யார் ஓப்பன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே பேங்க் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்க்கானது. இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும்னு பார்த்தா ஏப்ரல் 1, 2024 இருந்து அமலுக்கு கொண்டு வர போறாங்க. இருந்தாலும் 2 வருஷத்துக்கு உள்ள நீங்க டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணலைன்னா உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே போட மாட்டாங்க. உங்களோட பணம் அப்படியே இருக்கும் உங்க அக்கௌண்ட்ல. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.